Hello friends, welcome to Nasekitchen. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு சூப்பரான செரி ஸ்பாஞ்ச் கேக் தாங்க பார்க்க போறோம். வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு, ரொம்பவே சூப்பரா இருக்கும். டீ டைம் ஸ்நாக்கா கூட நம்ம இந்த மாதிரி சாப்பிடலாம். வாங்க இந்த ரெசிபி போனோமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு பவுலில் ஒரு 4 முட்டை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இது இந்த கேக் நான் முட்டை பயன்படுத்தி தான் செய்கிறேன். உங்களுக்கு முட்டை விருப்பம் இல்லைன்னா தயிரும் எண்ணெயும் கூட சேர்த்து கூட நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் ஒரு 4 முட்டை நான் சேர்த்துட்டு நீங்கள் எலக்ட்ரிக் பீட் இருந்தால் அதை வச்சு கூட நீங்கள் நல்லா அடிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி ஒயர் விஸ்க் வச்சுட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா நுரப்பொங்க அடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளோட கேக் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக கிடைக்கும். நல்லா எந்த அளவுக்கு உங்களால் அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்பீடாக மாதிரி நல்லா நுரப்பொங்க அடிச்சுட்டு இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவு ஆயில் உள்ளே சேர்த்துட்டு அப்படியே நம்ம நல்லா அடித்து கொடுத்துட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நல்லா நுரப்பொங்க நல்லா க்ரீமியாக வரணுங்க. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவு பாலையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவு பாலும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இது உள்ளே சேர்த்து நம்ம நல்லா நுரப்பொங்க அடிச்சுட்டு ஒரு 1/2 கப் போல் பவுடர் சுகர் நான் உள்ளே சேர்த்துருக்கேன். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அந்த சுகர் கரையிற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். சுகர் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக அந்த முட்டை இலகின மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் நான் ஃபஸ்ட்டு 1/4 கப் அளவு சேர்த்தேன். இப்போ ஒரு 1/4 கப் அளவு உள்ளே சுகர் சேர்த்துட்டு இப்போ இதையும் நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இந்த முட்டையில் சுகர் சேர்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இலகின மாதிரி இருக்கும். திரும்ப நம்ம அடிக்கும்போது நல்லா க்ரீமியான ஸ்ட்ரக்சருக்கு மாறிடும். இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 3/4 கப் அளவு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி ஒரு ஜன்னியில் வச்சு நல்லா ஜலிச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா சலிச்சு கொடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த மாவை சேர்க்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு ஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம சளிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இல்லைன்னா மாவு கூடி சேர்த்து கூட நீங்கள் சளிச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா சளிச்சு கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவு சால்ட் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்மளோட சுகரோட அளவு நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த எசன்ஸ் விருப்பமோ அதை கூட நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவரில் கூட சேர்த்துட்டு இப்போ இந்த மாதிரி நல்லா விஸ்க் வச்சுட்டு கட்டிகள்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா சாஃப்டான ஒரு மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி கொடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி கேக் பேட்டர் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் நம்மளுக்கு இருக்கணும். அப்போ தான் நம்மளோட கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுதான் பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதுக்கு மேலே நம்ம நட்ஸ் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி செரி கேக் பண்ணுறதுனால நான் குட்டி குட்டியாக செரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். உள்ளே சேர்த்துட்டு இப்போ இதையும் நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் ஒரு கேக் டின்னில் நான் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து வச்சுருக்கேன். நம்ம பட்டர் பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு இப்போ இந்த ஓரங்கள்லாம் நெய் படுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பேட்டரை அது உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா சேர்த்துட்டு அடியில் நம்ம டேப் பண்ணி கொடுத்துக்கலாம். அப்போ தான் மாவு ஒரே சைடாக இல்லாமல் எல்லா இடத்துலையும் சரிசமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அதை மாதிரி டேப் பண்ணி கொடுத்துட்டு நான் கொஞ்சமாக ஒரு கடாயில் உப்பு சேர்த்து நல்லா ப்ரீஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட கேக் டின்னை உள்ளே வச்சிடலாம். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வைக்கிறதுனா கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம மூடி போட்டு மூடிட்டு ஒரு 30லேருந்து 40 நிமிஷத்துக்கிட்ட வச்சு எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு 40 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட சூப்பரான செரி கேக் அழகாக வந்திருக்கு. இப்போ ஒரு குச்சை வச்சு நம்ம உள்ளே வச்சு பார்த்தோம்னாக்கா
இப்போ பாருங்கள் எதுவுமே ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே ஆற வச்சுட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஆறாமல் எடுத்திங்கன்னா கேக் வந்து பாதியாக கட்டாகி வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் முழுமையாக ஆற வச்சுருங்க. பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நான் ஆற வச்சுட்டு இப்போ இதை கத்தி வச்சு ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் வந்து நான் எடுத்து விட்டுக்கிறேன். அப்போ தான் நம்ம வந்து கேக் வந்து ஓப்பன் பண்ணும்போது கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் வரும். கேக் டின்னில் ஒட்டாமல் வரும். அதனால் வந்து இந்த மாதிரி ஓரங்கள்லாம் நம்ம வந்து எடுத்து விட்டுடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கேக் டின்னை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக நம்மளுக்கு கேக் டின்னில் எதுவுமே ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ பின்னாடி உள்ள பட்டர் பேப்பர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் கேக் கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான செரி கேக் வேறு லெவல் டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நான் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.